விஸ்வாமித்திரர் வரலாறு. ஆன்மீக கதைகள். அரசனாக இருந்து விஸ்வாமித்திரர் முனிவராக மாறிய கதை தெரியுமா? வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம். மிகப்பெரிய முனிவரான விஸ்வாமித்திரர் ஆரம்ப காலத்தில் அரசனாகவே வாழ்ந்தார். ஆனால் காலப்போக்கில் அவர் முனிவராக மாறினார். அவர் இப்படி மாறியதற்கு பின் ஒரு வியப்பூட்டும் வரலாறும் ஒளிந்துள்ளது. அது ஒரு கதை போல விவரித்துள்ளார் வியாசர். இதோ அந்த கதை. காதி என்றொரு அரசன் இருந்தான். அவனுக்கு ஆண் குழந்தை ஏதுமில்லை. ஆனால் ஒரு அழகிய மகள் இருந்தாள். அவள் பெயர் சத்தியவதி. காலங்கள் உருண்டோடின. சத்தியவதி திருமண வயதை அடைந்தாள். நற்குணங்களையும் அழகையும் ஓரங்கே பெற்ற அவளை நல்ல வசதியான ஒரு இடத்தில் மனம் முடித்து தர வேண்டும் என்று விரும்பினான் காதி. அதற்கான வேலைகளிலும் அவன் தீவிரமாக இறங்கினான். அதே சமயம் அரசனை தேடி ஒரு முனிவர் வந்தார். அவர் பெயர் ரீசிகர். அரண்மனைக்கு வந்த ரீசிகர் சத்தியவதியின் அழகையும் நற்குணங்களையும் கண்டு வியந்து போனார். அவளை மனம் முடிக்க வேண்டும் என்று விரும்பினார். தன்னுடைய ஆசையை அவர் அரசனிடம் தெரிவித்தார். இதை கேட்ட அரசனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. முடியாது என்று சொன்னால் முனிவரின் சாபத்திற்கு ஆளாகிவிடுவோம் என்பது அவனுக்கு நன்கு தெரியும். ஆனாலும் முனிவரை எப்படியாவது தட்டிக்கழிக்க வேண்டும் என்று அவன் எண்ணினான். ஒரு நாள் முனிவரை அழைத்து, ஐயா, எனக்கு உங்களிடம் சிறிய வேண்டுகோள் ஒன்று உள்ளது. அதை நீங்கள் நிறைவேற்றினால் என் மகளை உங்களுக்கு மணமுடித்து தருகிறேன் என்றான் அரசன். அது என்ன வேண்டுகோள் என்றார் முனிவர். ஒரு காது கருப்பாகவும் உடல் முழுவதும் வெள்ளையாகவும் உள்ள 1000 குதிரைகளை நீங்கள் எனக்கு தர வேண்டும் என்றான். அரசனின் வேண்டுகோளை ஏற்று குதிரைகளோடு வருவதாக கூறிச் சென்றார் முனிவர். இது போன்ற 1000 குதிரைகளை முனிவர் எங்கு தேடி கண்டுபிடிப்பார்? அவரால் அதை தரவே முடியாது. ஆகையால் அவர் சத்தியவதியை மணக்கும் விருப்பத்தை விட்டுவிடுவார் என்று நினைத்தான் அரசன். இதற்கிடையில் ரீசிகர் முனிவர் தன்னை மணக்க விரும்புகிறார் என்ற செய்தி சத்தியவதியின் காதுகளுக்கு எட்டியது. அவளும் முனிவரை மணக்க விருப்பமுடையவளாகவே இருந்தாள். அரசரின் வேண்டுகோளை பூர்த்தி செய்ய முனிவர் வருண பகவானிடம் வேண்டினார். வருண பகவானும் அவர் கேட்டது போல 1000 குதிரைகளை தந்தருளினார். அதை கொண்டு போய் அரசனிடம் ஒப்படைத்தார் முனிவர். இப்போது அரசனுக்கு வேறு வழியில்லை. ஆகையால் தன் மகளை ரீசிகர் முனிவருக்கு மணமுடித்து கொடுத்தார். ரீசிகரும் சத்தியவதியும் ஒரு நல்ல தம்பதிகளாகவே வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் ரீசிகர் சத்தியவதியை அழைத்து, நான் உனக்கு ஒரு வரம் தர ஆசைப்படுகிறேன். என்ன வேண்டுமோ கேள் என்றார். தன் கணவன் தன் மீது வைத்திருக்கும் அளப்பரியா அன்பை கண்டு சத்தியவதி மனம் மகிழ்ந்தாள். சுவாமி, நான் எனக்கான வரத்தை பிறகொரு நாள் கேட்கலாமா என்றாள் சத்தியவதியும். ரிஷிகரும் அதற்கு சம்மதித்தார். ஒரு நாள் சத்தியவதி தன் தாய் வீட்டிற்கு சென்றாள். அங்கு தாயும் மகளும் அனைத்து விஷயங்களை பற்றியும் பேசினர். அப்போது சத்தியவதி தன் கணவர் தனக்கு அளித்த வரம் குறித்து தன் தாயிடம் தெரிவித்தாள். என்ன வரம் கேட்கப் போகிறாய் என்றாள் அவள் தாய். எனக்கான ஆசைகள் இருக்கட்டும், உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தால் கூறுங்கள். அம்மா, நான் அதை என் கணவரிடம் கேட்கிறேன் என்றாள் சத்தியவதி. உடனே அந்த தாய் வெட்கத்தோடு தனக்கு ஒரு ஆண்மகன் பிறந்தால் நன்றாக இருக்கும் என்று கூறினாள். சில மணி நேரங்களுக்கு பிறகு சத்தியவதி தன் தாய் வீட்டில் இருந்து புறப்பட்டு தன் இல்லத்தை அடைந்தாள். அடுத்த நாள் ரிஷிக முனிவரிடம் தனக்கான வரம் குறித்த பேச்சை தொடங்கினாள் சத்தியவதி. முனிவரும் என்ன வரம் வேண்டுமோ கேள் என்றார். சுவாமி, எனக்கு ஒரு மகன் வேண்டும் என்றாள். அருமை, இதைத்தான் நீ கேட்பாய் என்று நான் எண்ணினேன் என்றார் முனிவர். சுவாமி, என் தாய்க்கும் ஒரு மகன் வேண்டுமாம் என்றாள் சத்தியவதி. அப்படியே ஆகட்டும் என்று கூறிய முனிவர் ஒரு சில மணி நேரத்தில் தியானத்தில் அமர்ந்தார். பின் 2 பிரசாதங்களை அவர் சத்தியவதியிடம் கொடுத்தார். ஒரு பிரசாதத்தை குறிப்பிட்டு, இதை நீ உண்ண வேண்டும், மற்றொன்றை உன் அன்னை உண்ண வேண்டும். அடுத்த நாள் இருவரும் குளித்துவிட்டு நீ அத்தி மரத்தையும் உன் தாய் அரச மரத்தையும் சுற்ற வேண்டும் என்றார். 2 பிரசாதங்களையும் எடுத்துக்கொண்டு சத்தியவதி தன் தாயை சந்திக்கச் சென்றாள். நடந்த அனைத்தையும் தன் தாயிடம் தெரிவித்தாள். சில நொடிகள் யோசித்த சத்தியவதியின் தாய், நான் ஒன்று சொன்னால் நீ வருத்தப்படக்கூடாது சத்தியவதி. பொதுவாக எல்லா தந்தைகளும் தன் மகன்தான் சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். ஆகையால் நீ உண்ண வேண்டும் என்று உன் கணவர் கூறிய அந்த பிரசாதத்திற்குத்தான் சக்தி அதிகமாக இருக்கும். ஆகையால் அதை நீ எனக்கு கொடுத்துவிட்டு எனக்காக கொடுத்ததை நீ உண்டுவிடு. மரத்தையும் அதற்கேற்றாற்போல நாம் மாற்றி சுற்றி கொள்வோம். எனக்கு பிறக்கப் போகும் உன்னுடைய சகோதரனுக்காக இதை நீ செய்வாயா என்றார். சத்தியவதியும் சிறிது நேரம் யோசித்துவிட்டு சரி என்று கூறிவிட்டாள். அதன் பிறகு பிரசாதத்தை இருவரும் உண்டுவிட்டு மரத்தையும் மாற்றிச் சுற்றினர். சில நாட்களில் சத்தியவதியும் அவள் தாயும் கர்ப்பம் அடைந்தனர்.
சத்தியவதியின் உருவ மாற்றத்தை கவனித்த முனிவர் பிரசாதம் உண்பதில் ஏதோ குளறுபடி நடந்துள்ளது என்பதை தன் ஞான திருஷ்டியால் அறிந்தார். பெரும் தவறு செய்துவிட்டாயே சத்தியவதி. நான் ஒரு அந்தணன் என்பதால் உனக்கு பிறக்கும் குழந்தை அந்தணனாக இருக்க வேண்டும் என்றும், உன் தந்தை சத்திரியன் என்பதால் உன் தாய்க்கு பிறக்கும் குழந்தை சத்திரியனாக இருக்க வேண்டும் என்றல்லவா நான் பிரசாதம் அளித்தேன். இப்போது நீங்கள் இருவரும் பிரசாதத்தை மாற்றி உண்டதால் உன் தாய்க்கு பிறக்கும் குழந்தை அந்தணனுக்கு உரிய குணத்தோடு எப்போதும் தவம் செய்து கொண்டிருக்க விரும்புவான். உனக்கு பிறக்கும் குழந்தையோ போர் குணத்தோடும் அனைவரையும் கொன்று குவிக்கும் வலிமையோடும் பிறக்கப் போகிறான் என்றார். இதை கேட்டு அதிர்ந்த சத்தியவதி தன் செய்த தவற்றை மன்னித்து, இதை எப்படியாவது மாற்றுங்கள் சுவாமி என கதறி அழுதாள். மனம் மாறிய முனிவர், ஒரே ஒரு வழி இருக்கிறது. உனக்கு பிறக்கும் குழந்தை அந்தணனாக பிறப்பான். ஆனால் உன் தாய்க்கு பிறக்கும் குழந்தை சத்திரியனாக பிறந்தாலும் சில காலத்திற்கு பிறகு அவன் அந்தணன் போல் மாறிவிடுவான் என கூறி அதற்கான வரத்தையும் அளித்தார். அதன்படி சத்தியவதிக்கு பிறந்த குழந்தையே பிற்காலத்தில் ஜமத்கனி முனிவர் என்று அழைக்கப்பட்டார். அவளின் தாய்க்கு பிறந்த குழந்தைதான் அரசனாக இருந்து பின் முனிவராக மாறிய விஸ்வாமித்திரர் ஆவார். விஸ்வாமித்திரர் பண்டைய இந்தியாவின் மிக பெரும் முனிவராக கருதப்பட்டவர். குசநாபரின் மகன், கௌசிகன் என்ற பெயருடைய மன்னன். வசிஷ்டரோடு ஏற்பட்ட போட்டியின் காரணமாக கடுமையான தவங்களை செய்து பிரம்ம ரிஷியானவர். காயத்ரி மந்திரம் உட்பட பழமையான ரிக்வேதத்தில் பல பகுதிகளை எழுதியதாக கருதப்படுகிறார். புராணங்களின்படி ஆதி முதல் 24 ரிஷிகளே முழு ஞானத்தையும் சக்தியையும் பெற்றவர்களாக இருந்ததாக கூறப்படுகிறது. விஸ்வாமித்திர முனிவர் கடும் தவம் புரிந்தார். அவருடைய தவத்தின் கனல் தேவலோகத்தில் இருக்கும் இந்திரனுக்கு அச்சத்தினை உண்டாக்கியது. எனவே தேவகன்னிகையான மேனகையை விஸ்வாமித்திரர் முன் நடனமாடச் செய்து முனிவரின் தவத்தினை கலைக்க கட்டளையிட்டான் இந்திரன். அவ்வாறே மேனகை விஸ்வாமித்திரர் முன் நடனமாடினாள். அவளுடைய நடனத்தினால் முனிவரின் தவம் கலைந்தது. அத்துடன் மேனகையை மனைவியாக ஆக்கிக் கொண்டார் விஸ்வாமித்திரர். இவர்கள் இருவருக்கும் சகுந்தலை என்ற மகள் பிறந்தாள். பின்னர் சகுந்தலை அரசன் துஷ்யந்தனை மணமுடித்து அவர்களுக்கு பரதன் மகனாக பிறந்தான். ஆனாலும் தன் தவம் மேனகையால் கலைக்கப்பட்டதற்காக மேனகையை விஸ்வாமித்திரர் சபித்தார். மேனகையை சபித்த பின்னர் 1000 ஆண்டுகளுக்கு கடுந்தவம் செய்யும் பொருட்டு இமாலயத்திற்கு சென்று விடுகிறார் கௌசிகர். உண்ணாமல் மூச்சு விடுவதை கூட அறவே குறைத்து விடுகிறார். பல ஆண்டுகளுக்கு பின் விரதத்தை முடித்து உண்ண முடிவு செய்யும் கௌசிகரை இந்திரன் மீண்டும் சோதிக்கிறான். ஏழை அந்தணராக வரும் இந்திரன் கௌசிகரிடம் யாசகம் கேட்க அவரும் உணவை யாசகமாக கொடுத்துவிட்டு தன் தவத்தை தொடர்ந்தார். அந்த 1000 ஆண்டுகள் தவ வலிமையை கண்ட தேவலோக தலைவர் பிரம்மா கௌசிகருக்கு பிரம்மரிஷி என்ற பட்டத்தை வழங்கி விஸ்வாமித்திரர் எனும் பெயரும் இடுகிறார். திரிசங்கு என்னும் ஒரு அரசன் மகா குரு வசிஷ்டரிடம் தன்னை உடலுடன் சொர்க்கத்திற்கு அனுப்புமாறு கோரிக்கை விடுகிறார். அவ்வாறு செய்ய இயலாது என்று வசிஷ்டர் மறுத்து விடுகிறார். அதனைத் தொடர்ந்து வசிஷ்டரிடம் 1000 புதல்வர்களிடம் அதே கோரிக்கையை வைக்கிறார் திரிசங்கு. அவர்களும் மறுக்க திரிசங்குவை வெட்டியானாக போக சபித்து விடுகிறார்கள். அதனால் சாம்பல் பூசப்பட்ட உடலுடன் இரும்பு அணிகலன்களும் கருப்பு ஆடையும் அணிந்த மனிதனாக உருமாறுகிறார் திரிசங்கு. தன் உரு மாறியதால் அடையாளம் தெரியாமல் போக இராஜாங்கத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறார் திரிசங்கு. வெளியேறும் பொழுது விஸ்வாமித்திரரை சந்திக்க நேரிடுகிறது. அவர் திரிசங்குவிற்கு உதவ ஒப்புக்கொள்கிறார். விஸ்வாமித்திரரின் தவபலம் உச்சத்தில் இருக்கும் பொழுது திரிசங்குவை உடலுடன் சொர்க்கத்தில் ஏற்றுக்கொள்ள வைக்கும்படி யாகம் ஒன்றை வளர்த்தார். மாறாக எந்த தேவரும் செவிசாய்க்கவில்லை. மேலும் கோபமுற்ற அவர் தனது மொத்த தவபலத்தையும் பயன்படுத்தி திரிசங்குவை சொர்க்கத்திற்கு அனுப்பி வைத்தார். உள்ளே நுழையும் பொழுது திரிசங்குவை தடுத்து அனுமதி மறுத்தார் இந்திரன். அதனால் திரிசங்குவிற்காகவே புது உலகம் ஒன்றை படைத்தார். அப்போது பிரகஸ்பதி தலையிட்டு விஸ்வாமித்திரரை மேலும் இதுபோன்று செய்ய வேண்டாம் என்று உத்தரவிட்டார். இருப்பினும் சொர்க்கம் சென்ற திரிசங்கு வானிலேயே தலைகீழாக மாட்டிக்கொண்டு நட்சத்திரமாக மாறினார். விஸ்வாமித்திரருக்கு தனி கோவில் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டம் ராதபுரம் வட்டம் விஜயபதி என்னும் ஊரில் உள்ளது.